இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 19th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓபனிங்ல நம்ம ஹீரோஸ் அங்க தோத்து போயிருக்காங்களா, ஜெயிச்ச அவமனே ஹீரோ கிட்ட பேசாம கூட போக மோமோ தான் பயங்கர சோகத்துல இருக்கிறான். எதிர்பார்த்த ரிசல்ட் தாங்கிற மாதிரி மிடோரிமாவோட ரியாக்ஷனும் இருக்க, மிடோரிமாவோட ஸ்கூல் பசங்களா இருப்பாங்கல்ல, அதுலயும் அந்த டாக்காங்கிற பையன்லாம் என்னடா இது சரின்னு கிட்டத்தட்ட ஏதோ 50 சொச்ச பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த டோவோ என்னன்னா டபுள் த மடங்கு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. மேபி அந்த சேரின் இல்லாம நாம அவங்க கூட போட்டி போட்டிருந்தா இதை விட கேவலமா தோத்திருப்போம் போலே அப்படின்னு பதறி போக அவங்களோட கேப்டன் சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, வேணும்னா நம்மளோட மிடோரிமாக்கு இந்த ககாமிங்கிறவன் அவனோட ஒஸ்ட் ஆப்பனண்டா இருக்கலாம். ஆனா அவமனையை பொறுத்த வரைக்கும் ககாமி ஒரு ஆளே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கல்ல இருக்கிறதுலே ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒருத்தனா அது அவன் தான் இருக்கிறான். ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கலோட ஏஸ் ஆன அவமனே மிடோரிமா அங்கிருந்து கிளம்பும் போது ரியோட்டா யோ என்னையா அப்படியே போற, உனக்கு ஹீரோஸ் தோத்து போயிட்டாங்க அது ஆச்சரியமா இல்லையான்னு கேட்டா, இந்த கேமோட ரிசல்ட்டை பத்தி நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத தாண்டி நீ ஆக்சுவலி ஹீரோவை பத்தி தான் கவலைப்பட்டாகணும். ஏன்னா அவன் எப்படி ஆடுறது சரியான ஒரு பாஸ்கெட் பால் முறைன்னு நினைக்கிறானோ அது இன்னைக்கு தோத்து போயிருந்திருக்கு. கண்டிப்பா சைக்கலாஜிக்கலா குரோகோ காயப்பட்டிருந்திருப்பான். அதுலயும் குரோகோட டீம் சேரின் டீம் ரொம்பவுமே யங்கான ஒரு டீம். நிறைய மேட்சஸ் அவங்க ஒன்னா டீமா ஃபேஸ் பண்ணது கிடையாது. இது ஒரு பெரிய தோல்வி, ஒரு பெரிய அடி அவங்களுக்கு இருக்கும். இதுல இருந்து ஓவர் நைட்ல அவங்களால மீண்டு வர முடியல அப்படின்னாலும் இன்னும் அடுத்த 2 மேட்ச் இருக்கு. இந்த தோல்வி அவங்களுக்கு அந்த மேட்ச்ல பாதிக்காம இருந்தா சரிதான்னு சொல்ல, லாக்கர் ரூம்ல ஹையா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அந்த வகாமட்சு பயங்கர ஜாலியில இருக்க, ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சுதான் மேட்ச்ல இறங்கி இருந்திருக்கோம், அது எதுக்குடா தேவையில்லாம சந்தோஷப்படுறேன்னு மத்தவங்க எல்லாம் பேசுவானுங்க. அதுலயே ரொம்ப முக்கியமா அந்த டோவோட பெஞ்சில உட்கார்ந்திருந்த சில பசங்களா, ஹே அந்த சேரின் ஸ்கூல் சரியான மொக்கையான ஸ்கூல் தெரியுமா, அதுலயே ரொம்ப முக்கியமா அந்த குரோக்கோங்கிறவன் கடைசி ஆஃப்ல அவன்லாம் எதுக்கு மேட்ச்ல இருந்தானே தெரியல சரியான தொம்பையா இருக்கிறான் அப்படின்னு கலாய்க்கும் போது கடுப்பான அவமனே அப்படியே அவன் சட்டையை பிடிச்சிட்டு ஏன்டாடே மேட்ச்ல இறங்கி ஆடாத நீ எல்லாம் இவ்வளவு வாய் பேசலாமாடான்னு மிரட்டி விட்டு போவான். இங்க நம்ம ஹீரோஸும் தோத்து போனதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கோச் ரீகோ தான், டேய் ஒரு மேட்ச் தாண்டா தோத்து போயிருக்கீங்க, இன்னும் மிச்சம் 2 மேட்ச் இருக்குது, அதையும் வந்து ஆடுவான், ஒழுங்கு மரியாதையை வாங்கடா அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போக குரோகோ உட்கார்ந்திருக்கும் போது ககாமி வந்துட்டு, ஹே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததானே, ஆனா இன்னைக்கு ஒரு ராவான பவருக்கு எதிரா நம்மளால எதுவுமே பண்ண முடியல, லிமிட்டை ரீச் பண்ணிட்டோம். எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்து பெருசா எதுவும் பண்ண முடியாத மாதிரி தான் தோணுதுன்னு அங்க இருந்து போக, குரோகோவுக்கு இந்த விஷயம் அப்படியே அவமனே தன்னை விட்டு பிரியும் போது எப்படி இருந்ததோ அதே உணர்வை ஏற்படுத்தும். எனக்கு ஈக்குவலான ஒருத்தனை தேடுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்கு ஈக்குவலான ஒருத்தன் அது நான் மட்டும்தான் அப்படின்னு அவமனே சொல்லியிருந்திருப்பான்ல. அதுக்கப்புறம் அந்த மெஸ்ஸி அப்படிங்கிற ஸ்கூல் கூடயே மேட்ச் ஆடி இருந்திருப்பாங்க. நம்ம ககாமி உள்ள இருந்திருக்க மாட்டானா, ஈவன் குரோகோவும் ஏற்கனவே தோத்து போனா அந்த மேட்ச்ல இருந்தே வெளியில வரல போல, அவனோட பாசஸ் எதுவும் கரெக்டா டீம்மேட்ஸுக்கு கேரி ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்த குரோகோ அங்க சுத்தமா யூஸ்லெஸ்ஸா இருக்க, நம்ம ஹீரோஸ் அங்க 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல அந்த மெஸ்ஸி அப்படிங்கிற ஸ்கூல் கிட்ட தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மத்தியான டைம் அந்த சேகோ ஸ்கூல்ல இந்த கசாமா சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரியோட்டாவும் வந்துட்டு ஹே தம்பி நானும் வரட்டாப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு 1-on-1 ஆடலான்னு இருக்கிறாங்களா. ஏன்டா இன்னைக்கு சேரினுக்கும் ஷென்ஷின் கானுக்கும் மேட்ச் நடந்திருக்குமே போய் பார்க்கலையான்னு கேட்டா, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், ஹீரோஸ் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்படி மேட்ச்ல புட்டுக்கிட்டு எல்லாரும் திருப்பி அங்க இருந்து வந்துகிட்டு இருக்க, என்னதான் தோத்து போயிருந்தாலுமே இன்னும் எதுவுமே முடியல அப்படின்னு யோசிச்ச நம்ம கோச் ரீகோவும் கியோஷி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப, தோத்து போயிட்டோன்னு கவலைப்படாத இன்னும் எதுவும் முடியல அப்படின்னு ஒரு ரிப்ளை ஒன்று வரும். நம்ம ககாமி பையனும் ஹாஸ்பிட்டல் போயிருந்திருப்பான். டாக்டருமே ஓகே உன்னோட பாடி இவ்வளவு பெருசா இருக்கு, அதை கேரி பண்ற உன்னோட லெக்குக்கு சின்ன டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் நீ அதை கவனிச்சிருந்திருக்கணும், அதனால இது கொஞ்சம் பெரிய வழியா போயிருச்சு, கவலைப்படாத கொஞ்சம் மசில் ட்ரைனிங் எல்லாம் பண்ணாலே போதுமானதுதான், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் நீ ரெஸ்ட் எடுத்தாகணும்னு அவரு சொன்னதை யோசிச்சது மட்டும் இல்லாம அவமனே கிட்ட பயங்கரமா மொக்க வாங்கி இருந்திருப்பான்ல, அதையும் நினைச்சு பார்த்துட்டு வெறியோட இருப்பான், எப்படியாவது அவனை பீட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கரான ஒரு பிளேயர் ஆகணும்னு. அதுவே மத்த பசங்க எல்லாம் எப்பா ஒரு மேட்ச்ல தோத்து போனதுக்கு அப்புறம் தான் ட்ரைனிங் எடுக்கிறது அப்படின்னு நினைச்சாலே செம காண்டா இருக்குதுன்னு சொல்லுவானுங்க. ஏன்னா தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற சோகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம கோச் ரீகோ உங்களுக்கு இன்னும் திறமை பத்தல கைஸ்ன்னு இந்த ட்ரைனிங் அண்ட் பிராக்டிஸ் எல்லாத்தையும் 3-4 மடங்கு எக்ஸ்ட்ராவா போட்டு விட்டுருவா. அது ஒரு வேதனை வேற. எங்க பிராக்டிஸுக்கு ஹீரோ வரலையான்னு பார்த்தா இல்ல அங்கதான் இருக்கிறான், எந்த ஒரு பிராக்டிஸையும் ஸ்கிப் பண்றதே கிடையாது. அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னதான் நம்ம குரோகோ கரெக்டா ஆடுற மாதிரி இருந்தாலுமே மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே அவன் கரெக்டா அந்த ஃபார்முக்குள்ள வந்த மாதிரி தெரியல. ஆனா அதுக்குன்னு போட்டு ஓவரா புஷ் பண்ணலாம் முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவனுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம கோச் ரீகோ யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு, டே பசங்களா முதல்ல இந்த டீம்ல சேரும் போது நீங்க எல்லாரும் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அப்பதான் எல்லாருக்கும் ஞாபகமே வருது, அன்னைக்கு மொட்டை மாடியில் நின்னுகிட்டு இன் சம் கேசஸ் நாங்க ஒரு டீமா போய் தோத்து போயிட்டோம் அப்படின்னா நாங்க எல்லாரும் எங்களோட சொக்காவை கழட்டிட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானுங்கல்ல.
ஐயோ இவ பண்ண வச்சாலும் பண்ண வச்சிருவாள் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தா, இல்ல நீங்க அதை பண்ணாம இருக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவா. என்னன்னா இப்ப நடந்து முடிஞ்சது வந்து இன்டர் ஹை ஸ்கூல் காம்படிஷன். இது வந்து சம்மர்ல நடக்கும். இப்ப சம்மர்ல எப்படி நடக்குதோ இதே மாதிரி விண்டர்ல இன்னொரு மேட்ச் இருக்குமாமா. விண்டர் கப்புக்கான ஒரு இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச். விண்டர் கப்புக்கான மேட்சுக்குமே ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான டீம்ஸ் போட்டி போடுறதுக்காக வரும். அண்ட் இதே மாதிரி அதுவும் கஷ்டமா தான் இருக்க போகுது. அப்படின்னா அதுல தோத்தா கண்டிப்பா துணி இல்லாம ஓட விட்டுருவாள் அப்படின்னு நம்ம யூகாக்கு பயம் வர. இருந்தாலும் ரொம்ப கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கியோஷியுமே வர போறான்னு சொல்ல, கியோஷி யாருன்னு அங்க இருக்கிற சில ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா கேட்பானுங்களா. கேப்டன் யூகா தான். உங்களுக்கு கியோஷி தெரியாதுல்ல, அவன் ஒரு சீனியர், நம்ம டீமோட ஏஸ் பிளேயர், அது அவன் தான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்க. ஆமா இந்த ககாமி பையனை என்ன ஆளையே காணோம், டாக்டர் அவனை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க தான், ஆனா அதுக்குன்னு பிராக்டிஸ் எடுக்கிறது கூட வந்து வேடிக்கை பார்க்க மாட்டான். டே குரோகோ பையன், அவன் உன் கிளாஸ்ல தானே இருக்கிறான், அவன்கிட்ட ஏதாவது பேசினியாடான்னு கேட்டான். நான் எதுவும் பேசல, அவன்கிட்ட பேசுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு ஒரு மாதிரி மூடியா பேசிட்டு இருப்பானா. இப்ப இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து நடந்துட்டு இருக்கும் போது ரைட் இந்த ககாமி பையனுக்கு என்னமோ நடந்துருச்சு, அவனை கூட தேத்திரலாம் போல. இந்த குரோகோ பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவனை எப்படி நம்ம சமாளிக்கிறது. அதுவே குரோகோவும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமும் ஜிம்ல வந்து நின்னுகிட்டு அவமனே சொல்லியிருப்பான்ல, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னா நீ இம்ப்ரூவ் ஆகவே இல்லை, அதனால உன்னோட இந்த பாஸ்கெட் பால் ஸ்டைலுங்கிறது என்னைக்கும் என்ன தோக்கடிக்காதுன்னு. அதை யோசிச்சு பார்த்தவன் அவனுக்கு வராம இருக்கிற அந்த ஷூட்டிங்கை ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆப்வியஸா அவனால போட முடியாது. ஆனா அப்ப அந்த பாலை அங்க யாரோ வந்து எடுக்க, இங்க நடந்து போயிட்டு இருக்கிற பசங்களையும் சில பேர் யூகா கிட்ட கேட்பாங்க, ஆமா இந்த கியோஷின்னு யாரையோ சொன்னீங்களே அவன் யாருன்னு கேட்கும் போது, அவனா அவன் ஆக்சுவலி ஒரு லூசு பையன், ஆனா அந்த லூசு பையனுக்கு நான் கடமைப்பட்டு இருந்திருக்கேன். ஏன் தெரியுமா, அவன் தான் இந்த பாஸ்கெட் பாலுக்கு என்ன ஆடுறக்கே கூப்பிட்டான். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் அப்படிங்கிற இந்த ஒரு கிளப் ஆரம்பிச்சதுக்கு காரணமே அது அவன் தான் சொல்ல. இங்க ஹீரோ கிட்ட அந்த கியோஷி வந்திருப்பான்ல, அவனுக்கு ஏற்கனவே ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கு. பேரு குரோகோ தானே, இந்த பாசிங் பண்றதுல பயங்கர திறமசாலியான ஆளு, பரவாயில்ல ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றது அதுல சொதப்புறது இட்ஸ் ஓகே தான், ஏன்னா உனக்கு திறமை இல்லைன்னு இல்ல, நீ அதுல இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற, அதான் பிரச்சனை. அப்புறம் என் பேர் தான் கியோஷின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா சரி உங்களுக்கு என்ன வேணும்னு ஒண்ணுமே ரியாக்டே பண்ணாம கேட்பானா. நைஸ், நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மௌனி. ஆக்சுவலி பாஸ்கெட் பால் அப்படிங்கிற இந்த கேமே வந்து ஒரு ஜெனரலிஸ்டான ஒரு கேம். ஏன் தெரியுமா, டீம்ல இருக்கிற 5 பேருமே இங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன பண்றது, எல்லா டைமும் 5 பேருமே பாயிண்ட் ஸ்கோர் பண்ற மாதிரி விளையாடுறதுங்கிறது கரெக்டா ஒர்க் ஆகாது. சோ அதனால பொசிஷன்ஸ் இருக்கும், மிட்ல யாரு ஆடுவா, டிஃபென்ஸ்ல யாரு இருப்பா, அந்த மாதிரி. ஆனா சில டைம் டீமுக்கு ஆறாத ஒரு நபர் சப்ஸ்டியூட்டா தேவைப்படுவாங்க. அந்த ஒரு நபர் ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பான். இந்த விஷயத்துல இதுல மட்டும்தான் திறமசாலிங்கிற மாதிரி. ஆனா இது வரைக்கும் நான் மீட் பண்ண ஸ்பெஷலிஸ்ட்லயே உன் அளவுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமான பாசஸ் மேக் பண்ற எந்த ஸ்பெஷலிஸ்ட் நான் பார்த்ததே இல்ல. ஆனா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுன்னு நீ நினைக்கிற ஒரு ஆளா என்னன்னு யோசிச்சுட்டு அங்க பால போட போனா அந்த ஆளால போட முடியாது. இருந்தாலும் அதை பெருசா காட்டிக்காம சரி ஒரு வாரம் கழிச்சு பாப்பேன் என்ன அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுவானா. இன்னொரு பக்கம் கேப்டன் யூகா ககாமிக்கு கால் பண்ணிட்டு ஏன்டா வரதே இல்லன்னு கேட்டேன். அதான் அடிபட்டிருக்குல 2 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்திருக்காங்க, ஒரு வாரம் கழிச்சு பாப்போம் அப்படின்னு போனை கட் பண்ணிடுவானா. அப்படியே ஒரு வாரம் போகுது. நம்ம ககாமி பிராக்டிஸ்க்கு வரான். வந்தோடனே கேப்டன் யூகா கிட்ட மன்னிப்பு கேட்கிறானா. என்னடா பொசுக்குன்னு மன்னிப்பு கேட்டான், திட்டக்கூட முடியலன்னு யோசிக்க. அதுக்கப்புறம் கியோஷி இருக்கிறான்ல அவனுமே வரான். வந்தோடனே எல்லார்ட்டையும் அப்படியே சும்மா இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணிட்டு, இந்த மாதிரி போன சம்மர் முழுக்க எனக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதனால ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதா ஆயிருச்சு. இப்ப பக்காவா ரெடி ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் நான் ஒன்னும் சும்மா இல்ல, நிறைய புது விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டு தெரியுமாங்கும் போது அது என்னன்னு எல்லாருக்கும் ஆர்வம் வர, அற்புதமான சீட்டு கட்டு ஆடுறத கத்துக்கிட்டேன்னு சொல்லுவானா. எல்லாருக்கும் ஒரே சோகமாயிரும். மெய்யாலுமே இவன் தான் இந்த ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் டீமை உருவாக்குனானா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துடும். ஏன்னா அடுத்த என்ன மேட்சுக்கு ஆட போறதுன்னு தெரியல, அது எங்க நடக்க போகுதுன்னு தெரியல, எதுவுமே தெரியல அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிராக்டிஸ் கேம் ஆடுவாங்க. பார்த்தா நம்ம ககாமி பயங்கரமா ஃபவுல் பண்ணிட்டு இருப்பானா. எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா முத தடவை இந்த ஸ்கூல்ல இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ணும்போது அப்ப எப்படி அவன் தனியால இருந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சானோ அதே தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம கியோஷி தான் என்ன மன்னிச்சிட புது பையா, இருந்தாலும் உன்னோட சீனியருங்கிறங்காட்டி நான் அதை கேட்கல, வேணும்னா நம்ம 2 பேரும் ஒரு சின்ன ஒன்னு ஆடலாமான்னு கேட்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.